வேளச்சேரியில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். சாந்தகுமார், பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? அங்கு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டுள்ளதா? இது குறித்த விவரம். அருணா, சென்னை வேளச்சேரி பிரதான சாலை தண்டீஸ்வரம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடியது இந்த பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி மற்றும் ஏடிஎம் மையம் அருகருகிலே செயல்பட்டு வருகிறது. இங்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக திடீரென அதிக அளவிலான புகை வெளியே வர துவங்கியது. அருகில் இருக்கக்கூடிய வீடுகள், வணிக நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நபர்களை காவல்துறையினர் உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அதன் பிறகு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு திருவான்மியூர், கிண்டி, அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டது. அதிக அளவின் புகையின் காரணமாக இங்கு புகை மூட்டம் ஏற்பட்டது. மேலும் தீயணைப்பு வீரர்களும் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பிறகாக தீயணைப்பு வீரர்கள் ஆக்சிஜன் பொருந்திய சிலிண்டர்களை முதுகில் கட்டிக்கொண்டு உள்ளே சென்று இந்த தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீயாக எரியாமல் புகை அதிக அளவில் வெளியேறியதால் இந்த தீ எங்கு இருக்கிறது என்பதை கண்டறியவே அவர்களுக்கு சிரமமாக இருந்தது. அதன் பிறகாக இந்த புகைப்போக்கியை பொருத்தி புகைகளை வெளியேற்றி இந்த தீ ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியை கண்டறிந்து இந்த தீயை அணைத்தனர். இந்த வங்கியில் இருக்கக்கூடிய இந்த செலான் உள்ளிட்ட படிவங்கள் எரிந்திருப்பதாக முதற்கட்டத்தில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. முழுமையாக தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசலை காவலர்கள் சரி செய்து வருகின்றனர். இந்த தீ விபத்து ஏற்பட்டது வங்கியில் ஏராளமான வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முழுவதுமாக தீயை இன்னும் சிறிது நேரத்தில் கட்டுப்படுத்தி விடுவதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அருணா, முழுவதுமாக இந்த தீயை இன்னும் சற்று நேரத்தில் கட்டுப்படுத்தி விடுவார்கள் என்று சொன்னீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சாந்தகுமார்.